வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா 10th மேக்ஸில் மென்சுரேஷன் பார்த்தோம். அதில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 7.1, அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவே சிலிண்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த வீடியோவில் ஃபார்முலாஸ் எதோட ஃபார்முலாஸ் பார்த்தோன்னா சிலிண்டரோட ஃபார்முலாஸு. இந்த வீடியோ பாருங்கள். Example 7.1. A cylinder drum has your height of has a height of 20 cm and base radius of 14 cm. Find its curved surface area and the total surface area. Under and the total surface area. பாருங்கள், எக்ஸாம்பிள் 7.1ல் ஒரு சிலிண்டர் ட்ரம் இருக்குது. அதோட ஹைட்டு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வலைப்பரப்பும் மொத்த புறப்பரப்பும். தமிழில் பார்த்திங்கன்னா வலைப்பரப்பு, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா வலைப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மொத்த புறப்பரப்பு. ஓகேங்களா, இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிலிண்டர் இது இருக்குது. அதில் ஹைட்டு பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர், இதே ரேடியஸ் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எழுதுவோம். ஓகேங்களா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தா ஃபார்முலா 2πr/h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆரும் ஹச்சும் 2 × 22/7 × r பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர், ஹச் பார்த்தா 20 சென்டிமீட்டர். இப்போ 7ம் 14ம் கேன்சல் ஆகிடும். இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 44, 222s are 44 × 220s are 40. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πr/h ஸ்கொயர் யூனிட்ஸ். அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆரையும் ஹச்சையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் 7ம் 14ம் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 வருது. 222s are 44, 2 × 20 40. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம பார்க்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πr × h + r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா, இப்போ 2 × 22/7 × r பார்த்திங்கன்னா 14. இதே h பார்த்தா 20 + r 14. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். 2 × 22/7 × 14. இந்த ப்ராக்கெட்டை நம்ம ஆட் பண்ணும்போது 34 வருது. இப்போ 7ம் 14ம் கேன்சல் பண்ணால் இங்கே 2. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 44 × 234s are. இப்போ 44 பார்த்தீங்கன்னா இதே இது 44 × 234s are 68. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. ஓகேங்களா, இப்போ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். டிஎஸ்ஏ பார்த்திங்கன்னா டிஎஸ்ஏ 2πr × h + r. இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 20 + 14 34. அப்புறம் 17ம் 14ம் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸு. இங்கே 2 × 22 44. அதே 2 × 34 68. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்டு கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துட்டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2πr/h ஸ்கொயர் யூனிட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr × h + r அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். நன்றி.